சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியின் இரண்டாவது மகன், இளைய மகன். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் அடிக்கடி கேள்விப்பட்ட பெயர் சஞ்சய் காந்தி. காந்தி குடும்பத்தின் அரசியல் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒரே தலைவர் இவர்தான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். குறிப்பாக இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது சஞ்சய் காந்தி அவருக்கு அதிகாரப்பூர்வமற்ற அரசியல் ஆலோசகராக இருந்தார். நாட்டை இந்திரா காந்தி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், இந்திரா காந்தியோ சஞ்சய் காந்தி சொன்னபடி நடந்து கொண்டார் என்ற கருத்தும் பலரிடையே இருந்தது. நாட்டின் வரலாற்றில் இருண்ட அத்தியாயமாக நிற்கும் அவசர நிலை பிரகடனத்தில் கூட இந்திரா காந்திக்கு ஆலோசனை வழங்கியவர் சஞ்சய் காந்தி என்று ஒரு வாதமும் உண்டு. நாடு அவசர நிலையின் பிடியில் சிக்கி தவித்த போது சஞ்சய் காந்தி தனது தாயின் ஆதரவோடு எல்லையற்ற அதிகாரங்களை பயன்படுத்தி கட்டாய குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளையும் நடத்தினார். இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான பெண்களின் மரணத்துக்கு காரணமானார். காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதே மூத்த தலைவர்களையும் தான் சொன்னபடி ஆட்டுவித்தவர் சஞ்சய் காந்தி. அவரது அரசியல் ஆலோசனைகள் இந்திரா காந்திக்கு மிகவும் பயன்பட்டன. நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அரசு கடுமையாக செயல்பட வேண்டும் என்று உறுதியாக நம்பியவர் சஞ்சய் காந்தி. அவரை சுற்றி எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் சஞ்சய் காந்தி நாட்டின் பிரதமராக இருந்திருந்தால் நமது நாடு வளர்ச்சியில் மேலும் முன்னேறி இருக்கும் என்று சொல்பவர்களும் உண்டு. எனவே சஞ்சய் காந்தி யார்? அவரது அரசியல் பயணம் என்ன? அவர் பின்பற்றிய கொள்கைகள் எப்படிப்பட்டவை? சஞ்சய் காந்தி இருந்திருந்தால் நாடு மேலும் வளர்ச்சி அடைந்திருக்குமா? சஞ்சய் காந்தி எப்படி மரணமடைந்தார்? இப்படி பல விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வரலாற்றை பற்றியவை, மேலும் மிக முக்கியமான விஷயங்களால் நிரம்பியவை. ஆகவே கடைசி வரை தவறவிடாமல் பாருங்கள். இதுபோன்ற மேலும் பல தகவல் நிறைந்த வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வர இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள், அவ்வளவுதான். மேலும் உங்களுக்கு ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சி பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். சரி, இனி தாமதிக்காமல் வீடியோவுக்குள் செல்வோம். சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி மற்றும் ஃபிரோஸ் காந்தி தம்பதியருக்கு பிறந்த 2 மகன்களில் ராஜீவ் காந்திக்கு பிறகு இரண்டாவது மகன். 1946 டிசம்பர் 14ஆம் தேதி பிறந்த சஞ்சய் காந்தி குடும்பத்தில் இளையவர் என்றாலும் சிறு வயதிலிருந்தே சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம் ஆகியவை ராஜீவ் காந்தியை விட அதிகமாகவே இருந்தன. டெல்லி, டெராடூன், சுவிட்சர்லாந்தில் சஞ்சய் காந்தி படித்தார். படிக்கும் காலத்திலேயே அவருக்கு கார்களில் அதிக ஆர்வம் இருந்தது. அதனால் சஞ்சய் காந்தி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் துறையை நோக்கி சென்றார். ஆனால் சஞ்சய் காந்தி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பட்டதாரி இல்லை. இருப்பினும் தனது குடும்ப செல்வாக்கால் இங்கிலாந்தில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் உற்பத்தி பிரிவில் 3 ஆண்டுகள் பயிற்சியாளராக பணியாற்றினார். பயிற்சி முடித்த பிறகு சஞ்சய் காந்திக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நல்ல நடைமுறை அறிவு கிடைத்தது. பின்னர் விமானங்களின் மீது கவனம் செலுத்தினார். விமானியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வெளிநாடுகளில் உள்ள விமான பயிற்சி மையத்தில் விமானம் இயக்குவதற்கு பயிற்சி எடுத்தார். ஆனால் 1964 பிரதமராக இருந்த நேரு மறைவுக்குப் பிறகு குடும்ப பொறுப்புகள் முழுவதும் இந்திரா காந்தியின் மீது விழுந்தன. இந்திரா காந்தி தனது கணவர் ஃபிரோஸ் காந்தியுடன் 1956 பிரிந்ததால் கட்சி விவகாரங்களுடன் குடும்ப பொறுப்புகளையும் அவரே கவனித்தார். இந்திரா காந்தி பிரதமராகும் முன்பே தனது இளைய மகன் சஞ்சய் காந்தி மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தார். சஞ்சய் காந்திக்கு 20 வயது ஆனபோது இந்திரா காந்தி பிரதமராகினார். தனது தாய் பிரதமரான பிறகு சஞ்சய் காந்தியும் அரசியலில் கவனம் செலுத்தினார். குறிப்பாக 1971 முதல் நாட்டின் அரசியலில் இந்திரா காந்தியின் செல்வாக்கு மேலும் அதிகரித்தது. முன்பிருந்தே சஞ்சய் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்த இந்திரா காந்தி தான் பிரதமராக இருந்த காலத்தில் சஞ்சய் காந்தியை அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகராக நியமித்தார். 1971 இந்திரா காந்தி அரசு ஒரு முன்மொழிவை கொண்டு வந்தது. இந்தியாவில் நடுத்தர மக்களுக்காக குறைந்த விலையில் கார் வழங்க வேண்டும். அரசே அந்த காரை உற்பத்தி செய்யும் என்று இந்திரா காந்தி அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த முடிவுக்கு காரணம் சஞ்சய் காந்தியே. அவரது கார்கள் மீதான ஆர்வத்தால் அரசு சார்பில் ஒரு கார் நிறுவனத்தையே தொடங்கினார்.
அந்த நிறுவனத்துக்கு மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட் என்று பெயரும் வைத்தார். சஞ்சய் காந்தி சொந்தமாக கார் தயாரிக்க வேண்டும் என்ற கனவுக்கு வடிவம் கொடுக்க அரசே ஒரு நிறுவனத்தை நிறுவி அதற்கு சஞ்சய் காந்தியை நிர்வாக இயக்குநராக நியமித்தது. இதனால் இந்திரா காந்தி சஞ்சய் காந்திக்கு கொடுத்த முக்கியத்துவம் எப்படிப்பட்டது என்பது புரியும். இந்த முடிவால் பெரும் சர்ச்சை எழுந்தது. ஆனால் இந்த சம்பவத்தால் சஞ்சய் காந்திக்கு இந்திரா காந்தியிடம் இருந்த முக்கியத்துவம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதன் பிறகு அரசு விவகாரங்களில் சஞ்சய் காந்தியின் தலையீடு மேலும் அதிகரித்தது. நாட்டின் பிரதமரின் மகனாக இருந்ததாலும் இந்திரா காந்தி அவரது பேச்சை கேட்டதாலும் எந்த அரசியல் பதவியும் இல்லாமலேயே 25 வயதில் சஞ்சய் காந்திக்கு அரசியலும் கட்சியிலும் அபாரமான செல்வாக்கு கிடைத்தது. அதிகாரிகளுக்கு பதவி வேண்டுமென்றாலும் தலைவர்களுக்கு பதவிகள் வேண்டுமென்றாலும் சஞ்சய் காந்தியை சந்தித்தால் வேலை முடிந்துவிடும் என்ற நிலை வந்தது. முதலமைச்சர்கள் கூட இந்திரா காந்தியை சந்திக்க முடியாத சூழலில் சஞ்சய் காந்தியிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்த சம்பவங்கள் உண்டு. சஞ்சய் காந்தி ராஜஸ்தானுக்கு சென்றபோது ராஜஸ்தான் முதலமைச்சர் அவரை வரவேற்க விமானம் வரை வந்தார். ஆனால் அப்போது சஞ்சய் காந்தி விமானத்திலிருந்து இறங்கும்போது அவரது செருப்பு கீழே விழுந்தால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் தன் கையால் அந்த செருப்பை எடுத்து சஞ்சய் காந்திக்கு கொடுத்தார். இந்த சம்பவத்தால் சஞ்சய் காந்தி மீது விமர்சனங்கள் வந்ததால் இந்திரா காந்தி தானே சஞ்சய் காந்திக்கு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டார். ஆனால் அப்போது மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. சஞ்சய் காந்தி எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் வரவேற்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அவர் பேசும் மேடையிலிருந்து பொதுமக்களை துப்பாக்கி எட்டும் தூரத்தில் அனுமதிக்கக்கூடாது, அவருக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கை கூறியது. அதாவது சஞ்சய் காந்தி எந்த அரசியல் பதவியும் இல்லாமலேயே வெறும் பிரதமரின் மகனாக அனைத்து மரியாதைகளையும் அனுபவித்தார். அந்த சமயத்தில் சஞ்சய் காந்தி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்புகளை ஏற்றார். 1973 டெல்லி துணைநிலை ஆளுநர் நவீன் சாவ்லா, IPS அதிகாரி PS பிண்டர், இளைஞர் காங்கிரஸ் மகளிர் தலைவி அம்பிகா சோனி, ருக்சானா சுல்தானா ஆகிய 4 முக்கிய ஆதரவாளர்களுடன் சஞ்சய் காந்தி ஒரு குழுவை உருவாக்கினார். இந்த குழு சஞ்சய் காந்திக்கு தேவையான தகவல்களை வழங்கியது. அவர் கொடுக்கும் உத்தரவுகளை பின்பற்றியது. சஞ்சய் காந்தியின் இந்த 4 பேர் கொண்ட குழுவை சவுகடி என்று அழைத்தார்கள். சவுகடி என்றால் தமிழில் 4 குழு என்று பொருள். இந்த சவுகடி குழு செய்ய முடியாத வேலை என்று எதுவும் இல்லை. பதவிகள், வேலைகள், ஒப்பந்தங்கள், வணிக உரிமங்கள், வழக்குகள் என எதுவாக இருந்தாலும் இந்த குழு பார்த்து கொண்டது. இந்திரா காந்திக்கு தேவையான அரசியல் ஆலோசனைகளுக்கு சஞ்சய் காந்தியை அணுக வேண்டியிருந்தது. இந்திரா காந்தியின் பக்கத்தில் ஸ்டெனோகிராஃபர் R.K. தவான், மேற்கு வங்க முதலமைச்சர் S.N. ராய் போன்றவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் அரசியல் மற்றும் அரசு விவகாரங்களில் அனுபவமுள்ள S.N. ராய் போன்றவர்களை விட சஞ்சய் காந்தியை இந்திரா காந்தி அதிகம் நம்பினார். 1975 ராஜ் நாராயண் வழக்குக்கு பிறகு இந்திரா காந்தி தார்மீக ரீதியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்த போதிலும் அவர் ராஜினாமா செய்யாமல் தடுத்தவர் சஞ்சய் காந்தியே என்ற கருத்தும் உண்டு. அந்த நாளில் 1975 இந்திரா காந்தி மரியாதையாக ராஜினாமா செய்திருந்தால் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. 1975 ஜூன் 25 அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு சஞ்சய் காந்தி எல்லை மீறி நடந்து கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்ய வைத்தார். கேள்வி எழுப்பிய ஒவ்வொருவரையும் சிறையில் அடைத்தார். அந்த சமயத்தில் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் சென்சார்ஷிப் அமல்படுத்த வேண்டும் என்ற யோசனை சஞ்சய் காந்தியுடையது. மேற்கு வங்க முதலமைச்சர் S.N. ராய் எவ்வளவு எதிர்த்தாலும் இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியின் பேச்சையே கேட்டார். அவசர நிலை காலத்தில் சஞ்சய் காந்தி செய்த ஒரு செயல் காங்கிரஸ் கட்சி மீதான எதிர்ப்பை மேலும் தூண்டியது. அந்த சமயத்தில் சஞ்சய் காந்தியின் ஆலோசனையின் பேரில் அரசு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளை நடத்தியது. மருத்துவ வசதிகள் சரியாக இல்லாதது. சுகாதாரமற்ற சூழலில் அறுவை சிகிச்சைகள் நடந்தது. குடும்ப கட்டுப்பாடு பற்றி பலருக்கு விழிப்புணர்வு இல்லாதது ஆகியவற்றால் ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த அறுவை சிகிச்சைகளில் உயிரிழந்தனர்.
ஆனால் சஞ்சய் காந்தி நாட்டில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இதுவே ஒரே வழி என்று உறுதியாக நம்பினார். அவரது நம்பிக்கையை நாட்டு மக்கள் மீது கட்டாயப்படுத்தினார். 1976 டெல்லி ஜமா மசூதி சுற்றியுள்ள குடிசை பகுதிகளில் உள்ள வீடுகளை கட்டாயமாக காலி செய்ய வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை வீடற்றவர்களாக்கினார். இந்திரா காந்தி அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சராக இருந்த கே குஜ்ரால் ஊடகங்களுக்கு சென்சார்ஷிப் அமல்படுத்துவது தவறு என்று எதிர்த்ததால் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார். சஞ்சய் காந்தி எந்த அரசியல் பதவியும் அதிகாரமும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களை கூட பதவியிலிருந்து நீக்கினார். 1977 மார்ச் 21 இந்தியாவில் அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது. சுமார் 21 மாதங்கள் நீடித்த அவசர நிலை காலத்தில் சஞ்சய் காந்தியின் நடவடிக்கைகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் அவர் மீது எதிர்ப்பை அதிகரித்தன. சஞ்சய் காந்தி தனது ஒவ்வொரு செயலையும் நியாயப்படுத்தினார். நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அரசு கடுமையாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். வறுமையை ஒழிக்க வேண்டுமென்றால் மக்கள் தொகை கட்டுப்பாடு அவசியம் என்று நம்பினார். கல்விக்கு சஞ்சய் காந்தி அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். வெளியுறவு விவகாரங்களிலும் அவர் பங்கு வகித்தார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவு அவசியம் என்று உறுதியாக நம்பியவர் சஞ்சய் காந்தி. சுவிட்சர்லாந்தில் படித்த சஞ்சய் காந்தி ஐரோப்பிய பாணியில் இந்தியாவில் மக்களுக்கு ஒழுக்கம் தேவை, அதன் மூலமே நாடு வளர்ச்சியடையும், மக்களுக்கு ஒழுக்கத்தை பழக்கப்படுத்த அரசு மிகவும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். ஆனால் சஞ்சய் காந்தியை நெருக்கமாக பார்த்த பலருக்கு அவர் ஒரு மேதை என்று தோன்றியது. அவரது சிந்தனை முறை சற்று மக்கள் விரோதமாக இருந்தாலும் அவரது முடிவுகள் எதிர்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியவை என்று பலர் கூறுவார்கள். சஞ்சய் காந்தியுடன் சில காலம் பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் கூறியதன்படி, அவசர நிலை காலத்தில் சஞ்சய் காந்தி குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளை நடத்தியிருக்காவிட்டால் நாட்டின் மக்கள் தொகை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். சஞ்சய் காந்தி எந்த பதவியும் இல்லாமலேயே அரசிலும் கட்சியிலும் ஒவ்வொருவரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் பிரதமராக இருந்திருந்தால் நாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பார்த்திருப்போம் என்று அவர் கருத்து தெரிவித்தார். அவசர நிலைக்கு பிறகு 1977 நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. அந்த தேர்தல்களில் முதல் முறையாக மக்களவைக்கு போட்டியிட்ட சஞ்சய் காந்தியும் தோல்வியடைந்தார். நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அரசை அமைத்தன. ஆனால் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாததால் முழு காலமும் கூட்டணி அரசு ஆட்சியில் இருக்கவில்லை. எனவே 2000 ஜனவரியில் மக்களவை தேர்தல்கள் நடந்தன. அந்த தேர்தல்களில் சஞ்சய் காந்தி உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் இருந்து வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார். சஞ்சய் காந்தி MP-யாக வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றபோது ராஜீவ் காந்தி தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. அதாவது இளைய மகனாக சஞ்சய் காந்தி தனது அண்ணன் ராஜீவ் காந்தியை விட முன்பே தீவிர அரசியல் செய்தார். ஆனால் வெளிநாடுகளில் விமான பயிற்சி மையத்தில் விமானி பயிற்சி பெற்று வந்த சஞ்சய் காந்தி அரசியலில் தீவிரமாக இருந்தாலும் தனது ஆர்வத்தை விடவில்லை. 1976 சஞ்சய் காந்திக்கு விமானி உரிமமும் கிடைத்தது. டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையத்தில் உள்ள டெல்லி விமான கிளப்பில் உறுப்பினராக இருந்தார். 2000 ஜூன் 23 காலை சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியின் வீட்டிலிருந்து டெல்லி விமான கிளப்புக்கு சென்றார். வானிலை மிகவும் சாதகமாக இருந்தது. அந்த சமயத்தில் சஞ்சய் காந்தி ஒரு புதிய பிட்ஸ் S-2A மாடல் விமானத்தை இயக்க விரும்பினார். அது 2 இருக்கைகள் கொண்ட விமானம். வானில் சாகசங்கள் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுவது. சாகசங்களை விரும்புபவர்கள் மட்டுமே இந்த விமானத்தை இயக்க ஆர்வம் காட்டுவார்கள். அந்த நாளில் சஞ்சய் காந்தியுடன் மற்றொரு விமானி சுபாஷ் சக்சேனா விமான பயிற்றுனராக அந்த விமானத்தில் ஏறினார். சாகசங்களை விரும்பும் சஞ்சய் காந்தி விமானத்தை இயக்க ஆர்வம் காட்டினார். காலை 7:48 விமானம் புறப்பட்டது. விமானம் வானில் பறந்த பிறகு சாகசங்கள் தொடங்கின. சுமார் 11 நிமிடங்கள் சஞ்சய் காந்தி இயக்கிய விமானம் வானில் சுழன்று ஆடியது. விமானம் வானில் சறுக்கிக் கொண்டிருந்த போது திடீரென இன்ஜின் நின்று போனதால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது.
அதனால் டெல்லி அசோகா ஹோட்டலுக்கு பின்புறம் சஞ்சய் காந்தி இயக்கிய விமானம் விழுந்து நொறுங்கியது. திடீரென கருப்பு புகை அந்த பகுதியை மூடியது. ஏற்பட்ட விபத்து மிகவும் தீவிரமானது. அந்த விபத்திலிருந்து தப்பிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. விமானம் தரையில் வேகமாக மோதியதால் சஞ்சய் காந்தி மற்றும் சுபாஷ் சக்சேனாவின் உடல்கள் கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்தன. சஞ்சய் காந்தியின் உடலை சரி செய்து பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்களுக்கு 4 மணி நேரம் பிடித்தது. இந்திரா காந்தி தனது தனிப்பட்ட ஆலோசகராகவும் அரசியல் வாரிசாகவும் கருதிய சஞ்சய் காந்தியின் மரணம் இந்திரா காந்தியை கண்ணீர் விட வைத்தது. இந்திரா காந்தியின் கண்களில் கண்ணீர் வர வைத்த முதல் சம்பவம் சஞ்சய் காந்தியின் மரணம் என்று மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கூறுவார்கள். இப்படி 2000 ஜூன் 23ஆம் தேதி சஞ்சய் காந்தியின் பயணம் முடிவுக்கு வந்தது. சஞ்சய் காந்தி இருந்திருந்தால் நாட்டின் அரசியலும் வளர்ச்சியும் வேறு விதமாக இருந்திருக்கும் என்ற வாதம் மட்டும் வலுவாக நிற்கிறது. சரி நண்பர்களே, இந்த முழு தகவலை கேட்ட பிறகு சஞ்சய் காந்தி பற்றி உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து என்ன? கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சில புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவியாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், அவ்வளவுதான். இது போன்ற மேலும் பல தகவல் நிறைந்த வீடியோக்களை இனி ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவோம். அவை உங்களை சென்றடைய எங்கள் தமிழ் அறிவு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆக்டிவேட் செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி.